எங்கே இருக்கிறாய்? அம்மா, நான் உங்களிடம் வந்து விடுவேன். மாருதி, தேரோட்டி, அரண்மனையை நோக்கிச் செல். எங்குமே தேரின் வேகம் குறையவே கூடாது. என்னை சிரமப்படுத்தி மகிழ்ச்சியை அடைகிறாய். நான் சொல்வதை கேட்டுக்கொள். நான் எப்படியாவது மீண்டும் பழைய தன்மை அடைந்து விடுவேன். இதில் மோதி மோதி நான் களைப்படைந்து விட்டேன். மாருதி, இப்பொழுது என் கைப்பிடிக்குள். அன்னை அஞ்சனையும் தந்தை கேசரியும், நான் வெற்றி பெற என்னை வாழ்த்துங்கள். வா மாருதி, உன்னை நான் உன் அம்மாவிடம் அழைத்து போகிறேன். அம்மாவிடம் அழைத்து போவீர்களா? மாருதி, அம்மா, நான் இங்கே இருக்கின்றேன். மாருதி. அப்பொழுதே எனக்கு தெரிந்தது நீ இங்கு என்னை சுற்றித்தான் இருக்கிறாய் என்று. நான் உங்களிடம் ஒன்றை கூற மறந்து விட்டேனே. நான் ஒரு வயலுக்குள் சென்று கொண்டிருந்தேன். ஒரு தேனீயை கண்டேன். பார்ப்பதை பார்த்து அதுவும் பறக்க தொடங்கியது. உடனே அதை பார்த்து சாப்பிடு சாப்பிடு என்றேன். எகையை கண்டு நான் அழைப்பதாக நினைத்து அது என் பின்னாலேயே வேகமாக வந்தது. யாரோ ஒரு சிலர் என்னை அடைத்து வைத்து விட்டார்கள். தகுந்த நேரத்தில் தேனீக்களின் தேவி பிராமரி தேவியும் அவர்கள் கூட்டமும் அங்கு வந்து அங்கே இருந்தவர்களை எல்லாம் கொட்டி விட்டார்கள். பெரிதாக தெரியவில்லையே. நீ முயற்சித்தால் முடியும். நான் எவ்வளவு முயற்சித்து விட்டேன். எந்த பலனும் இல்லை. மாருதி வந்து விட்டானா? அவனோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நம் மாருதி வந்து விட்டான். இப்பொழுது நம் மகன் எங்கே? அவன் களைத்து வந்ததால் உறங்கிவிட்டான். எழுந்ததும் வர சொல்கிறேன். பிள்ளை மாருதியின் குறும்புத்தனம் உள்ளதே, அது நம்முடைய கிட்கிந்தையே கதிகலங்க செய்து விட்டது. எனக்கு நம்முடைய மாருதியை ஆசை தீர பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் மனம் நிம்மதி அடையும். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் இளவரசி. தங்களை உடனே அழைத்து வர சொல்லியிருக்கிறார். காலதத்தன் மரணமடைந்த செய்தி அனைத்து திசைகளுக்கும் சென்று விட்டது. மன்னர் அவர்கள் உங்களை அங்கு செல்ல சொல்லியிருக்கிறார். நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. மாருதியை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் எம்பெருமானே. குழப்பத்தை தாம் தான் தீர்த்து வைக்க வேண்டும். மாருதியின் களங்கமற்ற உள்ளத்தையும் இந்த தாயின் மனதையும் தாங்கள் நன்கு அறிவீர்கள். அவனுக்கு வந்த ஆபத்தை உணர முடிகிறது. ஒவ்வொரு திசையில் இருந்தும் அவனை அழிக்க முயற்சிக்கிறார்கள். நான் உயிரோடு இருக்கும் வரையில் அது நடக்காது. என் உயிரை கொடுத்தாவது என் பிள்ளையை காப்பேன். தேவா, யாரால் என் பிள்ளைக்கு ஆபத்து வரப்போகிறது? பாதாள காளி. இப்பொழுதே பாதாள காளியிடம் செல்கிறேன். என் மகன் மீது கொண்ட கோபத்தினை கைவிடுங்கள் என்று மன்றாடப் போகிறேன். பாதாள காளி வசிக்கும் இடம் இந்த பூமிக்கு அடியில் வெகு தொலைவில் உள்ளது. அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. எனக்கும் தெரியும். ஆனால் ஒரு அம்மாவால் தன் பிள்ளையின் வேதனையை பார்த்து கொண்டிருக்க இயலாது. எவரும் செய்ய முடியாததை செய்து காட்டு. இந்த வாயுவின் ஆசி உனக்கு என்றென்றும் உண்டு. என் மகனை காப்பாற்றுவதற்கு என் உயிரை தியாகம் செய்யவிருக்கிறேன். இந்த இரத்த துளிகள் என் மகனை காக்கக்கூடிய பயங்கர ஆயுதமாக உருவாக வேண்டும். நீ கூடிய விரைவில் உன்னுடைய பழைய வடிவிற்கு வந்து விடுவாய் மாருதி. அம்மா எங்கே?